பாப்பா நான் கோப்பாய் கிணத்துக்கிட்ட போய் மாட்டை கட்டிட்டு வரக்குல தின்ன வாசப்படியில் சுத்தமாக கூட்டிச்சா எல்லாம் குட்டு வசதியாட்டு இருக்குது உலக அதிசயமாக இருக்குது அப்படியே கிடக்கு பறந்துட்டு. ஆமாம், அப்போல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் சுகாஸ் போகும்போது 9 மணிக்கு போகிறதுனால வாசலால் நீ ஆட்டை பிடிச்சி கட்டிட்டு வரக்குள்ள எல்லாம் கூட்டி விட்டு சாப்பாடு செய்வேன். அப்புறம் இப்போ வேன் 7:30 இல்லை, இவங்களுக்கு 7:15 சாப்பாடு விட்டோன்னு இதை கூட்டிகிட்டு ஒரு நேரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறக்குள்ள லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு சாப்பாட்டு வேலையை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவேன். கூட்டுறதே இல்லை இப்போல்லாம். எனக்கு ஒரு வேலை மிச்சம் பண்ணிட்டு இன்னைக்கு கூட்டுற வேலையை வருஷமா வாசல் பக்கமே வரதில்ல. ஏதோ ஒரு நாள் தான் இந்த மாதிரி அதிசயமா கூட்டுவேன். இன்னைக்கு வந்து ஆஃப்டே இல்லை குழந்தைங்களுக்கு. சரி மத்தியானம் தானே. ஓ அப்படியா, அப்ப பிரச்சனை இல்லை. அதனால சமையல் 8 மணிக்கு செஞ்சா போகுது நீ ஸ்கூலுக்கு போறக்குள்ள. அவங்களுக்கா இருந்தா 7:15 செய்யணுங்களோ. ஆமா, 7 மணிக்கு செஞ்சா தான் டிஃபன் பாக்ஸுக்கு போட முடியும், சாப்பாடு மூட்ட முடியும். முந்தியெல்லாம் நான் குதிரைக்கல்பாளையத்துலேருந்து வரும்போது ஒரு பெரிய சவளிக்காயத்தை கொண்டு போய் அதில் வலிய சாணத்தை கொண்டு வந்து வச்சிட்டோம்னா 8 நாளைக்கு அதை துளியாக தொலைச்சிட்டு கிடப்பேன். அப்போல்லாம் கூட எடுத்து குளம் தொலைச்சிட்டு கிடப்பேன். இப்போ இத்தனை சாணி நம்ம வீட்டில் கிடக்குது, சாணி துளியே நீ போடுறதில்ல. அதுதான் இது என்ன, அப்போல்லாம் வந்து கார வாசலாகவும் இருக்குமா, ஈஸியாக இருக்குது, கூட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்குது, சாணம் போட்டுக்கலாம். இப்போல்லாம் மண் ஃபுல்லாக கிளம்பி கிடக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சாணம் போடணும் ஒரு மணி நேரம் ஆகும். நான் போடுறேன், நீ டப்புன்னு கொஞ்சமாக போட்டுறேன். நான் எப்பவுமே குளம்னு கரைச்சி அப்படியே ஃபுல்லாக சொட்டையெல்லாம் போட்டுருப்பேன். வலிச்சு விடுற மாதிரி அப்படி போட்டோம்னா 10 பிடிச்சிக்கு. அதனால அப்படி போட்டு லேட் ஆயிருங்கிறனால போடுறதே இல்லை. இப்போ வீட்லேயே இருக்குது இத்தனை எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்களும் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, நான் எடுத்து போடுறதே கிடையாது. ஒரு சாணி சிக்கிறன்னா அவ்வளவு. நீ போடுற இல்லை டெய்லியும் காலையில் சாணிக்காக நான் தோட்டமாக அலைய முடியான்னு சொல்லிங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு வர வழியில் அந்த கருணாம்பிகை தேட்டரு அந்த தேட்டருக்காரர் பொண்ணு அந்த அக்கா சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பழக்கம். எத்தனை மாடு வச்சுருப்பாங்க அந்த மெத்த வீடு மேட்டில் ஜேஜே நகருக்கு அடுத்தது. அப்புறம் நான் அந்த அது தெரியாது எனக்கு. அப்புறம் சவளிக்காயத்தை கொண்டு போனால் பானு எடுத்துட்டு போவானு எத்தனை சாணி வேணும் வெட்டு போன்று அப்புறம் தண்ணியும் இருக்காது எங்களுக்கு. ஆமா இருக்காது, தண்ணியும் கொண்டது அதையும் கொண்டது வலிச்சுடுவோம். தண்ணி ஊர் போட்டதுக்கு அப்புறம் இப்போ வந்துங்க நம்மளதே இருக்குங்காட்டி பரவாயில்லைங்க. அப்படி எடுத்துட்டு மறக்காம எடுத்து வந்து நினைச்சுக்காதீங்க. எங்க அம்மா போட்டுதான் விட்டுக்கிறாங்க டெய்லியுமே. நிறைய பேர் பாருங்க இப்படித்தான் போடுவாங்க, லைட்டா இப்படி போட்டுக்குவாங்க. நிறைய பேர் வந்து லைட்டா இப்படித்தான் போட்டுக்கிறது. பார்த்தா சாணம் போடாத மாதிரி தான் தெரியுங்க. ஏன்னா அதிகமா போட்டோம்னா 10 பிடிச்சிக்கு. இல்ல நிறைய பேர் வளைச்சு விடலாம்ல அப்படின்னு நினைக்கலாம். கேட்டுலாம் இதெல்லாம் ஃபுல்லா மண்ணு, உங்களுக்கு பாக்குற காரமா தெரியுமா? இல்லைங்க மண்ணுங்க, பூராமே மண்ணுங்க. இது குழியாட்டம் இருந்ததுங்களா, 2 லோடு மண் 7000 ரூபா கொடுத்து 2 லோடு மண் வாங்கி கொட்டி இருக்கிறாங்க. சுகாஸ் பேரக்காக்கு முந்திங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமா, சுகாஸ் பேரக்காக்கு முந்தியே கொட்டினது இல்ல. சுகாஸ் பிறந்து 1 வயசு நடந்துட்டு அது தொட்டியில கொஞ்சமா கொண்டு வந்து கொட்டிட்டு இருக்கு. ஞாபகம் இல்லையா? அப்படியா? தொட்டியில தொட்டியில எனக்கு அது கூட ஞாபகம் இல்லை. பாரு சின்னதான் நடந்து பழகிருந்துச்சு அப்பதான். சரி அப்பதான் வாய்க்காமேட்ல எல்லாம் பள்ளமெல்லாம் பறிச்சு எல்லாம் தூர்வார் நாங்கள் எடப்பாடி ஆட்சியில் அப்போ வாங்கினுங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேயே ஒரு டிராக்டரே 3000 தான். கம்மி விலைக்கு கிடந்ததுங்க. ஓடமண் வேப்பமரத்து குளத்துலலாம் ஓடமண் சாமி, அதெல்லாம் வேணாம். ஓடமண் போட்டோம்னா காரம் மாதிரியே பிடிச்சிக்குது ஓடமண். அது எப்படி அருமையான மண். அதுக்கப்புறம் எங்களுக்கு அங்கலாப்பா இருந்துச்சு. இது பூரா ஒரே ஒரு புறாத்தானுங்க நண்பர்கள். அந்த வெள்ளைப்புறா எங்க யார் பிடிச்சாங்களோ அதை தானா ஓடிச்சா ஒண்ணுமே தெரியலைங்க. இதை பாக்குறப்பெல்லாம் நினைச்சுக்கிறது இது இருக்குது அப்படி. நிறைய நாள் கண்ணிலேயே வராது, ஏதோ அப்படி கண்ணில் ஓடு எனக்கு. ஆனா இதே கலர்ல 2 புறா கூட்டிட்டு வருதுங்க. அது உடனே ஓடிரு. பரவாயில்ல, இது அவங்களோட ஓடுறதில்ல. அந்த வெள்ளப்புறம் விட்டு அடிச்சுட்டு ஓடிச்சு. அது ஓடிச்சா இல்லை பிடிச்சிட்டாங்களான்னு தெரியல. இது இடத்த விட்டு நகராத கிடக்கிற போது அது மட்டும் தன்னை பேல ஓடுமான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஓகே, நாங்கள் போய் டீ குடிக்கிறோம். சரிங்க நண்பர்களே, டீ குடிக்கிறேன். இன்னைக்கு பாத்திரம் விளக்குற வேலை எங்கள் அம்மா, வீடு வாசல் கூட்டுற வேலை என்றது. நான் அவசரமாக மாட்டை கட்டிட்டு வந்து கூட்டலான்ட்டு வந்து பார்த்தனுங்களா. பரவாயில்ல, பாப்பாலாம் எல்லாம் மொட்டாட்டு கூட்டி விட்டுருச்சு. இன்னும் வீட்டுக்குள்ளெல்லாம் கூட்டலிங்க, தின்ன வாசல் மட்டும்தான் கூட்டி. வீட்டுக்குள்ள கூட்டி அந்த முறத்தில் அள்ளிரு சமையல் செய்யும். சரிங்க நண்பர்களே, போய் டீ சாப்பிட்டுங்க. நாங்களும் வேலை கொய்க்கா பண்ணலாங்க. காலையில் வேலை சீக்கிரமாக செஞ்சாத்த வேலைக்கு கிளம்ப முடியும். ஆமாங்க. ஏதோ ஆட்டுக்கு இப்போ உடம்புக்கு ஏதோ பரவாயில்லைங்க. பச்சை நாய் அருளால்
நான் சின்ன வயசா இருக்கும் போது நம்ம வீட்டுல ஆடு இருந்தா நல்லா இருக்குன்னு நினைப்பேன். இப்ப இருக்குது, அப்போ கூட இல்லை. இப்ப நாங்க வச்சிருக்கிற ஆடு. நான் குழந்தையிலிருந்து எங்கள் அப்பா ஆடு வச்சுருக்குங்க. நான் குழந்தைய பிறந்தலேருந்தே ஆடு வச்சுருக்குங்க. எங்களுக்கு ஆடுனா ரொம்ப பிடிக்குங்க. சரிங்க நண்பர்களே, வாங்க டீ சாப்பிட்லாம்.